ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷுபிஸ் தஸ் மேவே. அன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பால்கோவா செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது செய்யறதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கிறேன். இந்த பால் வந்து நல்லா திக்கான பால், தண்ணி சேர்க்காத பால். நீங்கள் வேணால் ஃபுல் க்ரீம் பால் கூட எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பாரு, இந்த மாதிரி ஆடை கட்டி வரும். கொதிக்கும்போது அதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. சைட்லெல்லாம் ஆடையெல்லாம் ஒட்டாமல் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் கொதித்து வர்றதுக்கு வந்து திக்காகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் அது ஆகும். இந்த மாதிரி கொதிக்கும்போது கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஆடையெல்லாம் சைடில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டே இருங்க அடிக்கடி. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுங்க. யார் வேணாலும் செய்யலாம். 2 பொருள் தான், பால், சுகர் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க ஆடையெல்லாம். நல்லா கொதித்து பால் வந்து நல்லா மஞ்சளாக திக்காக மாறும். பாருங்கள், பால் வந்து ஓரளவுக்கு வந்து திக்காகிடுச்சு. இப்போ இந்த டைமு இன்னும் நல்லா கொதித்து சுண்டி வரணும். இது அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. பாருங்கள், கரண்டிலெல்லாம் கூட அந்த இது வந்து ஒட்டியிருக்கு. நல்லா பால் நல்லாவே திக்காயிடுச்சு. அது நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த ஆடையெல்லாம் நல்லா திவலையாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்திக்கிறேன். இந்த பாலுக்கு வந்து இவ்வளோ சுகர் வந்து போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும், இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கோங்க. இதுவே வந்து ரொம்ப திக்காக தான் இருந்துச்சு. சுகரு போட்டு நல்லா கலக்கி விடணும். இது வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க கைவிடாமல். இது நல்லா இன்னும் திக்காகணும். இந்த சுகர் சேர்த்ததுமே இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 மினிட்ஸ் அது நல்லாவே திக்காயிடும். பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி வந்து கடாயில் வந்து ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு வந்து கிண்டிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பால்கோவா. அவ்வளோதாங்க. பால்கோவா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சூடு வந்து ஆறட்டும். ஆறுனதுமே இதை நான் வந்து பீடா மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். 2 பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே பால்கோவா ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் பாலும் சுகரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்பயுமே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.